வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை தான். கதையின் தலைப்பு ஆணின் பிரசவ வலி. ஒருவன் தன் கர்ப்பமான மனைவியை 5வது மாத பரிசோதனைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி செல்கிறான். நேரம் நெருங்கிவிட்டது. பிரசவ வலி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட வரலாம், ஜாக்கிரதை என்கிறார் மருத்துவர். இதை கேட்ட அவள் கணவனுக்கு நெஞ்சில் ஆனந்தம் பொங்கி இரு கண்களை மறைக்கிறது. அன்று இரவே கணவன் தன் மனைவியின் வயிற்றில் காதை வைத்து பார்க்கிறான். என்ன செய்கிறீர்கள் என்று மனைவி கேட்க, நாளை இந்நேரம் என் மகனோ மகளோ என் கையில் என்கிறான். இதை கேட்ட மனைவி, எனக்கு ஆண் பிள்ளைதான் வேண்டும் என்று சொல்ல, இல்லை இல்லை எனக்கு பெண் பிள்ளைதான் வேண்டும் என்று கணவன் சொல்ல, ஒரு வழியாக இருவரும் உறங்கச் சென்றனர். படுக்கையில் தன் கணவன் அருகில் நெருங்கி வந்து அவன் கைவிரலை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறாள். தூக்கத்தில் இருந்த கணவன் விழித்து தன் மனைவியை பார்க்கிறான். என்னவென்று தெரியவில்லை. இதயம் படபடவென துடிக்கிறது. எனக்கு தூக்கமே வரவில்லை, பயமாக இருக்கிறது என்று சொல்லி கண் கசிகிறாள். அவன் மனைவி உடனே இழுத்து தன் மார்போடு மனைவியை அணைத்தவன் அவள் கண்ணீரை துடைத்து அவளுக்கு ஆறுதல் கூறுகிறான். அவள் நினைத்தது போல் திடீரென பிரசவ வலி வந்தது. பயத்திலும் கடுமையான இடுப்பு வலியிலும் கட்டிலேயே துடித்து அழ ஆரம்பித்தாள். என்ன செய்வது என தெரியாது முழித்த கணவன் அவள் துடிப்பதை காண இயலாமல் அப்படியே அவளை தூக்கி கொண்டு காரில் சிட்டுக்குருவியை போல் பறந்தான் ஆஸ்பத்திரிக்கு. இரவு நேரம் என்பதால் உடனே தன் மனைவியின் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்தான். ஆஸ்பத்திரியே அமைதியாக இருக்க அவன் மனைவியின் அலறல் சப்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டது. இரு கைகளையும் பிசைந்து கொண்டு பிரசவ வார்டின் வெளியில் இங்கும் அங்கும் என சுற்றி கொண்டிருந்தான். அம்மா அம்மா என்று மனைவி வழியில் துடைக்க அழத் தெரியாத அவள் கணவனும் அழுகை வந்தது. ஆண்டவா, என் மனைவியின் முதல் பிரசவம் இது. தாய்க்கும் பிள்ளைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று உலகில் உள்ள எல்லா கடவுளிடமும் வேண்டினான். நேரம் ஆக ஆக அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து கொட்டியது. பிரசவ வலியில் தன் மனைவி துடிப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. சற்று நேரத்தில் திடீரென மனைவியின் குரல் அமைதியானது. கணவன் என்னமோ ஏதோ என மிகவும் பயந்து போனான். மீண்டும் ஒரு அலறல். அதை கேட்ட கணவன், ஆண்டவா, என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதையா என தலையில் கை வைத்தவாறு இருக்கையில் அமர்ந்து மனைவியை அவள் தியாகத்தை நினைத்து கூனி குறுகி போனான். அப்போது ஒரு நர்ஸ் மட்டும் வெளியே வந்து, உங்கள் மனைவிக்கு சுகப்பிரசவம், பயப்படும்படி ஒன்றுமில்லை, தாராளமாக உள்ளே சென்று பாருங்கள் என்றார். காற்றை விட வேகமாக உள்ளே சென்றவன் முதலில் தன் மனைவியை பார்க்கிறான். அவள் இன்னும் கண் திறக்காமல் மயக்கத்தில் சோர்ந்தே படுத்திருக்க மெதுவாக குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிடுகிறான். அவனை அறியாமலேயே இரு கண்ணீர் துளிகள் விழ மற்றவர் காணும் முன் தன் கையால் துடைத்துவிட்டு, அடுத்து எங்கே என் குழந்தை என அவன் கண்கள் ஒரு வழியாக தேடி தாயின் அருகில் குழந்தை இருப்பதைக் கண்டு மெதுவாக நகர்ந்து பூமியில் பாதம் படாத சிசுவின் பாதத்தை ஆசையோடு தொட்டு முத்தமிடுகிறான். அதன் தலையை மெதுவாக கோதி விடுகிறான். தந்தையின் கைவிரல் பட்டவுடன் சிசு தனது கை அசைக்க ஆரம்பித்தது. யார் சொன்னது பெண்கள் மட்டும்தான் உயிரை சுமக்கின்றனர் என்று? அதைவிட பல மடங்கு வாழ்நாள் முழுவதும் இதயத்தில் சுமக்கிறான் ஆண். ஒரு மனைவியை உண்மையாக காதலிக்கும் ஒவ்வொரு ஆணின் இதயத்தை தொட்டு பாருங்கள். அவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெண்ணின் நினைவுகளையும் குடும்ப பாரங்களையும் சுமந்தே மறுபடியும் உன்னதமான ஒரு படைப்பு ஆண் என்பதை புரிந்து கொள்வீர்கள்.